ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎச்எஸ் டாஸ்க் சொல்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருப்போம் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஜி ஃபேஸ் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எத்தனை சீசன் போகுன்னு தெரியல. பட் இல்லை என்ன பண்ண போகிறோம்னா அந்த செஸ்ட் இருக்குல்ல, செஸ்ட் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி போக போகிறோம். ஸோ நிறைய செஸ்ட் இருக்குது. ஸோ அப்கிரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர் ட்ராப் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து சில காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் அளவுக்கான ஒருத்துள்ள காயின்ஸ் அண்ட் NFT வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டும் பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ டவுட்ஸ் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா யோமியோ அண்ட் ஓப்பன்சி கேப்டன் சொல்லிட்டு ஒரு NFT கொடுத்துருக்காங்க. ஸோ NFT பார்த்தீங்கன்னா ஒரு வேலெட்டுக்கு ஒன்று வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ மட்டும் தான் கொஞ்சம் போகும், அதாவது கேஸ் ஃபீ மட்டும் தான் கொஞ்சம் போகும். ஸோ $0.360. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகுது, ரைட், எத்தீரியம் நெட்வொர்க்கில் போகுதா. ஸோ அதான் வந்து பிரச்சனை, ரைட், பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த NFT எதுக்கு மீன் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் வர சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் செய்ய ரிவார்ட் செக்ஷன் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அன்லாக் செஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே. ஸோ அன்லாக் செஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சு இந்த எக்ஸ்பிக்கு ஏற்றுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OIGS கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பாருங்கள், இந்த 5 OIGS கொடுத்துருக்காங்க. நான் வந்து டாப் 20% இருக்கேன். ஸோ நான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. காரணம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு 5000 XP தான் எடுத்தேன். ஏன்னா அந்த ஆக்டிவாகவும் இல்லை. ஸோ நீங்கள் நிறையா எடுத்தீங்கன்னா அந்த OIGS வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரீடிஜி ஃபேஸில் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க திருப்பி கலெக்ட் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ இருக்குல்ல, அதில் ஒரு 50% எடுத்து நமக்கு ரிவார்ட் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு செஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா. இது இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் உடன் செஸ்ட்டில் இருக்கும் ஓகேவா. இப்போ அந்த விஆர் செஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கன்னா என்ன செஸ்ட் இருக்குது, அயன் செஸ்ட் இருக்குது, ஸ்டீல் செஸ்ட்டு, டைட்டானியம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய்கினே இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் மோடில் வச்சுருந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் மோடில் கூட மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து கெட் ஸ்டார்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா தான் ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கெட் ஸ்டார்ட்டில் முன்னாடி ஏதோ ஒரு காட்டும் ஆப்ஷன், அது கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ டெஸ்க்டாப் மோட் செட் ஆகலாம், அதை மாற்றிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த OIGS கலெக்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஃபைனை கலெக்ட் பண்ணியிருக்கேன், அது வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் OIGS இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உடன் செஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லெவல் இருக்குல்ல, டயர் 1 இந்த லெவல் நீங்கள் ஏற்றணும். ஸோ மொத்தம் 3 ஸ்டார் ஏற்றணும். ஸோ ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு போகும். ஸோ அடுத்த செஸ்ட் வந்து என்னது, அயன் செஸ்ட் போகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது ஏற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க என்னென்ன வழினா, ஸோ நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணலாம் ரைட்டா. ஸோ இங்கே ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஸ்வாப் வால்யூம் பொறுத்து உங்களோட இது லெவல் ஏறும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் நிறைய ஏற்ற ஸோ உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கடைசியாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% இப்போ டோட்டல் ரிவார்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கிட்ட வந்து 1.4 மில்லியன் டைம் போகுதுன்னு அப்படி சொல்கிறேன். ஸோ OIGS வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து பாருங்கள். ஸோ கொடுத்துருக்காங்களே டாஸ்க், இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா. ஸோ இன்னும் சீக்கிரமாக ஏறும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிப்மெண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீடிஜி சொல்கிறாங்க, பட் டோக்கன் இப்போ லிஸ்டிங் அது கிளியராக தெரியல. ரைட், இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரிவார்ட்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாமா. ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் டோட்டலாக 1.4 மில்லியன் USD ஒர்த்தான இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போடுறாங்க. ஆரம்பத்தில் 1 மில்லியன் தான் வச்சுருந்தாங்க. பட் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லி இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் NFT ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் ஆப்டிமிஸ் ரிவார்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து 750K ஓகே. ஸோ ஆர்பிட்டம் 250K இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ படிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஆட் பண்ணாங்க. ஸோ இது வரத்துக்கான சான்ஸ் ஒன்று இருக்குது, யாருக்கு வேணால் போகலாம். அது எப்படி பேஸ் பண்ணி தராங்க தெரியல. பட் நம்ம வந்து பார்த்தா பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச செஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டு ஐப் இருக்குது. ஸோ டூடுல்ஸ் இருக்குது. டூடுல்ஸ் 5 கொடுக்குறாங்க. அந்த 5 வேல்யூ பார்த்தீங்கன்னா 15K இருக்குது. ஸோ இது பாருங்கள் நிறையா இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு கிடைச்சா லக்கு தான். பட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். நமக்கு ஆப்டிமிசம் ரிவார்டும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்மளோட ஒர்க்கு வந்து நம்மளை கரெக்டாக பண்ணினே வந்தால் போதும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிப்போமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஸ்வாப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கும் பாயிண்ட் ஏறும். பட் இந்த இதில் கொடுத்துருக்க OIGS டாஸ்க்கும் பாயிண்ட் ஏறும். இப்போ சின்ன ஒரு ஸ்வாப் அடிச்சுட்டு வந்துடலாமா. ரைட், இங்கே கொடுத்துறாங்க பை NFT வெரிஃபைடு கலெக்ஷன் இருக்குது. ஸோ NFT போய் வெரிஃபை பண்ண வேணாம். NFT தான் வாங்க சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலுமே. ஸோ இப்போ NFT வந்து $50 ஒர்த்து. நீங்கள் வந்து வாங்கி விற்று கூட நீங்கள் வந்து வாங்கலாம் ஓகேவா. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்வாப் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ உங்கள் வாலெட் ஆப்ஷன் வாலெட் கொடுத்துக்கோங்க.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸால்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு கூட நீங்கள் வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ டோக்கனில் காட்டும். நான் வந்து பேஸில் இருக்கிற டோக்கன் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறதா நினைக்கிறேன். ஸோ பேஸில் போயிட்டு நீங்கள் எந்த காயின் வேணால் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த காயினை கொடுத்துட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எதுவுமே ஸ்டேபிள் காயின் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல அதுக்காக. ஸோ அதுக்காக நான் இது வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் அது ரிவர்ஸ் ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு அது ஒரு கணக்கு வரும்ல கவுண்ட் ஆகல. ஸோ அதுக்கான ரிவர்ஸ் ட்ரான்சாக்ஷன் நான் வந்து பண்ணிக்கிறேன். இதுலேயும் சேம் ஃபீஸ் வேல்யூ 0.39 தான் போகுது. ஸோ நீ ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ட்ரான்சாக்ஷன் முடிச்சிட்டேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் போயிட்டு 79% அப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் 100% முடிஞ்சிச்சு. இப்போ 79% வந்து ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் $50 ரவுண்ட் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா மேபி 2 ஸ்டார் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போயினே இருக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். இங்கே அப்புறம் லைனாக செஸ்ட் கொடுத்துருக்கா அது பண்ணிக்கோங்க. அண்ட் வாயேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வாயேஜஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் இருக்குது. ஓகே ஸோ எத்திரிமில் வந்து $10 மினிமம் நீங்கள் வந்து NFT வாங்குறது அது உங்கள் விருப்பம். ஏன்னா ஃபீஸ் ஜாஸ்தி. இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற செயினில் நீங்கள் வாங்குறது வந்து ஓகே தான். ஸோ இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் இது கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ $10 கற்று வாங்கி விற்று கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி முடியுமோ நீங்கள் அது பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் பேஸில் கற்றே நான் வாங்கி செல் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் லாஸ் அதில் இருக்க தான் செய்யும். $1 வரைக்கும் லாஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து NFT பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு எனக்கு. ஸோ அடுத்த செஸ்ட் வந்துருச்சு. ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரிவார்டை கலெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ இருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிக் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் தான் 50% வரைக்கும் தான் ஏறி இருக்குது. ரைட் இப்போ இதையும் கலெக்ட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு 50 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது 10% தான். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஸோ அது டைம் எப்போலாம் வந்து கொடுத்துடல. ஸோ ப்ரீ ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ வந்து பாருங்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணணும். அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் சி டோக்கன் வரப்போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் ஆக்டிவாக பண்ணோம். ஸ்டார்டிங்கில் ஆக்டிவாக எல்லாம் விட்டுட்டேன். பட் இதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. இல்லை நான் வந்து செஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ அதிகபட்சம் இல்லை வந்து ஒரு 5 செஸ்ட் 6 செஸ்ட்டாக போகிற அளவுக்காக நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 வேறு லாக்கில் இருக்குது. அது எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். அடுத்த சீசன் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ சீசன் எப்போ முடியுது அண்ட் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ப்ரொஃபைல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ஓப்பனிங் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 28 டேஸ் காட்டுது. 1 மந்த் ஒரு சீசன் போல் ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சு போச்சு. ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஆக்டிவிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் ஸ்வாப் பண்ணதுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறான். ஸோ NFT பை பண்ணது எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறான் அங்கே பாருங்கள். ஸோ நான் 44 USD ஸ்வாப் பண்ணல அதுக்கு ஒரு 45 பாயிண்ட். திருப்பி ரிட்டர்ன் பண்ணதுக்கு 44 பாயிண்ட். ஸோ ஒரு USD ஸ்வாப் பண்ணால் ஒரு பாயிண்ட் போல். இந்த வாயேஜஸ்க்கு வந்து பாயிண்ட் தனியாக தராங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கூட எவ்வளோ பாயிண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ டவுட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.